இந்த யூனிவர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வகையான உயிரினங்கள் இருக்குது. அதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு உயிரினம் தான் நாம் மனிதர்கள். ஏன்னா நமக்கு கூர்மையான நகங்கள் இல்லை, பற்கள் இல்லை, பார்க்கறதுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தோற்றமும் இல்லை. இருந்தாலும் மனிதர்கள் கிட்டத்தட்ட பூமியவே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்த உயிரினமாக இருக்கும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாம் எங்கிருந்து வந்தோம்? சுமார் 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி யூனிவர்ஸ் உருவாச்சு. நட்சத்திரங்கள், கிரகங்கள் இதெல்லாம் உருவாச்சு. அதில் ஒரு கிரகம்தான் பூமி. ஆரம்பத்தில் ரொம்ப சூடான ஒரு கிரகமாக இருந்தது. உயிரினங்கள் வாழ முடியாத அளவுக்கு லாவா, நச்சு கலந்த வாயுக்கள், ரேடியேஷன் தான் பூமி முழுக்க இருந்தது. பல மில்லியன் வருஷங்கள் கடந்து போனதுக்கப்புறம் பூமியோட வெப்பநிலை குறைய ஆரம்பித்து தண்ணீர் உருவாச்சு. அந்த சமயத்தில் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து உயிரினங்களோட வாழ்க்கைக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. முதல்ல சின்ன உயிரினங்கள் உருவாச்சு, பாக்டீரியா, ஒரு செல் உயிரிகள். இந்த மாதிரி பல மில்லியன் வருஷங்களாக சின்ன உயிரினங்கள் பரிணாமம் அடைஞ்சு தண்ணீர்லேருந்து நிலத்துக்கு வந்து பெரிய பாலூட்டிகளாக டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பாலூட்டிகள் விலங்குகளாக பரிணாமம் அடைஞ்சது. அதில் ஒரு இனம்தான் ஹோமோசெஃபியன்ஸ், மனிதர்களான நாம. காலம் கடந்து போக போக மனிதர்களோட பரிணாமம் அதிகமாச்சு. இதில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டு நம்ம மூளையோட அளவு அதிகமானது தான். உடம்போட பலம் அதிகமாகலை, பற்கள் கூர்மையாகலை, வேகம் அதிகமாகலை. ஆனால் மூளையோட அளவு மட்டும் அதிகமாச்சு. இதுதான் நம்மளை ஆபத்தாகவும் பவர்ஃபுல்லாகவும் மாற்றுச்சு. வேட்டையாடுறதுக்காக முன்னோர்கள் நெருப்புங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் உணவுகளை சூடு பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. உணவுகளோட செரிமானம் முன்னேற்றம் அடைஞ்சுது, எனர்ஜி அதிகமாச்சு. இதனால் மூளையோட ஆற்றல் அதிகமாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்களால் செய்யப்பட்ட கருவிகள், சக்கரங்கள், மொழிகள் இதெல்லாம் உருவாச்சு. ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. சுற்றி இருக்கிற விஷயங்களை கவனிக்கும்போது ஒரு கேள்வி உருவாச்சு, நாம் யார்? இந்த மூமெண்ட் தான் மனித பரிணாமத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். பலவீனமான ஒரு உயிரினம் மூளையை கருவியாக யூஸ் பண்ண ஆரம்பித்த நேரம். மனிதர்களுக்கு இருந்த ஸ்பெஷல் பவர் என்னன்னா அப்சர்வேஷன். விலங்குகளோட நடவடிக்கையை கவனிக்க ஆரம்பித்தான். சீசன் சேஞ்ச் ஆகிறத நோட் பண்ணான். வானத்தில் தெரிகிற நட்சத்திரங்களை கவனித்தான். எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்தான். அந்த ப்ரெடிக்ஷன் தான் மனித இனத்தை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. சிவிலைசேஷன் வளர ஆரம்பித்ததும் தன்னோட மூளையில் நினைக்கிற விஷயங்களை எழுத்து மூலமாகவும் வரைபடமாகவும் மாற்றினான். மேத்தமெட்டிக்ஸ் டெவலப் ஆச்சு. டைமை மெஷர் பண்ண ஆரம்பித்தோம். ஆஸ்ட்ரானமி டெவலப் ஆச்சு. ஸ்பேஸில் நடக்கிற விஷயங்களை ட்ராக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த வளர்ச்சி மனிதர்களுக்கு நல்லதாகவும் இருந்தது, அதே சமயம் ஆபத்தாகவும் இருந்தது. ஹியூமன் எவல்யூஷனில் ஒரு ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமாக இருந்தது. மனிதர்கள் உடல் பலத்தை வச்சு உயிர் பிழைக்கிறதுக்கு பதிலாக மூளையை பயன்படுத்தி உயிர் பிழைக்கிற உயிரினமாக பரிணாமமானா. இதுக்கு மூளையோட சைஸ் மட்டும் முக்கியம் இல்லை, அதோட அமைப்பு தான் காரணம். பிரெயினில் கார்டெக்ஸ் பகுதி டெவலப் ஆனதும் திங்கிங், பிளானிங், இமேஜினேஷன் இதெல்லாம் உருவாச்சு. மற்ற விலங்குகளுக்கும் மூளை இருக்குது, ஆனால் மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இருக்குது. ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த விஷுவலைஸ் பண்ணுறது. இந்த திறன் தான் மனிதர்களை தனியாக காட்டுது. ஸோ மனிதர்களோட பரிணாமம் எந்த அளவுக்கு இப்போ இருக்குன்னா நாம் எங்கேருந்து வந்தோன்னு சிமுலேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். பொதுவாக எல்லாரும் நம்புறது பூமியில் உருவான காலநிலை காரணமாக தான் நம்ம உருவானோங்கிறது. ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா? இந்த கேள்வி பல கோணங்களில் தியரிஸை உருவாக்குது. அதில் முதல் தியரி எர்த் அவுட்சைடர்ஸ். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகத்தில் உயிரினங்கள் வாழணும்னா அந்த கிரகம் முதல்ல ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கணும். உயிர் வாழ தகுந்த இடம். அதாவது கிரகம் சூரியன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நீரை திரவ வடிவத்தில் வச்சுருக்கும். அந்த பகுதியில் கிரகம் இருக்கணும். அப்போ தான் உயிரினங்கள் உருவாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம பூமி இருக்குது. நம்ம சூரிய குடும்பத்தில் கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் இருக்குது. ஏன் பூமியில் மட்டும் உயிரினங்கள் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறது தான். இதுக்கு முன்னாடி சூரியன் உருவான ஆரம்ப காலத்தில் செவ்வாய் கிரகம் நம்ம பூமி மாதிரியே ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா பூமி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை 6 சென்டிமீட்டர் சூரியனை விட்டு விலகி போகுது. ஸோ செவ்வாய் கிரகம் இதே மாதிரி ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்து விலகி போயிருக்கலாம். தியரி என்னென்னா முதல் உயிர்கள் செவ்வாய் கிரகத்தில் உருவாகி இருக்கலாம். அவங்க ரொம்ப அட்வான்ஸாக இருந்திருக்கணும். கிரகத்தோட காலநிலை மாறி கிரகம் ஹேபிட்டபிள் ஜோன்லேருந்து விலகி போனதால் அங்கே வாழ்ந்த உயிர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். இப்போ பூமியில் வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களான நாம் செவ்வாய் கிரகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். இதுக்கு ப்ரூஃப்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. செவ்வாய் கிரகத்தில் நீரோட்டங்கள் இருந்ததாக தகவல் கிடச்சிது. அதை பற்றி யோசிக்கும்போது தான் இந்த ஐடியா வந்தது. இது முட்டாள்தனமாக இருக்கலாம், அதே சமயம் உண்மையாகவும் இருந்திருக்கலாம். அடுத்த தியரி இல்லை, இது ஒரு ஃபிலாசபிக்கல் தாட். நம்ம சூரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னா ஒரு நிமிஷம் பூமியை மட்டும் யோசிச்சு பாருங்கள். இது நமக்கு வீடு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஃபிலாசபிக்கல் ஆங்கிளில்
மனிதர்கள் பூமிக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியலை. பூமியில் இருக்க பெரும்பாலான உயிர்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. விலங்குகள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி இருக்கு. பறவைகள் கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உருவாகி இருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு சன்லைட் அதிகமாக இருந்தால் ஸ்கின் டேமேஜ் ஆகும். குளிர் அதிகமாக இருந்தால் உயிர் பிழைக்க முடியாது. ஸோ இந்த இயற்கை மனிதர்களுக்கு 100% பாதுகாப்பானதாக இல்லை. சுற்றுச்சூழலை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு சிவிலைசேஷன் மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி காஸ்மிக் லெவல் பேரழிவிலிருந்து தப்பிச்சு உயிர் பிழைக்கிறதுக்காக சில உயிரினங்கள் பயாலஜிக்கல் சாம்பிள்ஸை வேறு கிரகங்களுக்கு அனுப்பி இருக்கலாம். அப்படி அனுப்பப்பட்ட உயிரினத்தோட சாம்பிள் இருந்து நாம் உருவாகி இருந்தால் எப்படி இருக்கும்? இது உண்மையாக இருக்க 100% வாய்ப்பில்லைன்னு தெரியும். ஆனால் நமக்கு ஏன் இந்த மாதிரி தோணுது? சயின்ஸால் இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஸோ மனிதர்கள் எல்லாத்தையும் நிறுத்தறதுக்காக உருவாக்கப்படலை, ஒரு தேடலுக்காக உருவாக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தேடுறதுக்காக.